ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா போக்குவரத்து கழகங்கள்லேருந்து வந்திருக்கிற ஒரு முக்கியமான அறிவிப்பை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஎன்எஸ்டிஸ்லேருந்து இந்த வாரம் வந்திருக்கிற தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று வந்திருக்க தகவல் டிரைவர் பற்றாக்குறையை ஏற்படுத்தி கண்டக்டர்களுக்கு வேலை வழங்க மறுப்பதா அன்புமணி ராமதாஸ் கண்டனம். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பது, சென்னையில் மாநகர போக்குவரத்து கழக பணிமனைகளில் மாநகர பஸ்களை இயக்குவது போதிய எண்ணிக்கையில் டிரைவர்கள் இல்லை என்று கூறி கண்டக்டர்களுக்கு பணி மறுக்கப்படுவதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் குற்றஞ்சாட்டி உள்ளனர். ஒரு பணிமனையில் 15 பேர் வீதம் சென்னையில் உள்ள 24 பணிமனையிலும் 350க்கும் கூடுதலானவர்களுக்கு பணி மறுக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒவ்வொரு நாளும் குறைந்தது 350 மாநகர பஸ்கள் மக்களின் போக்குவரத்துக்காக இயக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டுகின்றன. இது கண்டிக்கத்தக்கது. பணி மறுக்கப்படும் தொழிலாளிகளுக்கு ஊதியமும் வழங்கப்படுவதில்லை என்பதுதான் மிகப்பெரிய மனித உரிமை மீறலாகும். நிர்வாகத்திற்கு நெருக்கமாக இருக்கும் டிரைவர்களுக்கு இரவு நேரங்களில் பணிமனைகளில் பஸ்களை எடுத்து ஒழுங்குபடுத்தும் எளிய பணி வழங்கப்படுகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, நிர்வாகத்துக்கு நெருக்கமாக இருக்கும் டிரைவர்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா, நைட்டில் சும்மா பஸ்ஸை எடுத்து டிப்போவில் போகிறது, அதுக்கு மட்டும் ஈஸியான வேலையை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி எளிய பணியை வழங்குறதுனால பார்த்திங்கன்னா, மாநகர போக்குவரத்து கழகங்களில் மட்டுமின்றி பிற போக்குவரத்து கழகங்களிலும் இதே நிலை தான் காணப்படுகிறது. தொழிலாளர்களுக்கிடையே பாகுபாடு காட்டப்படக்கூடாது. அனைத்து வழித்தடங்களிலும் அனைத்து பஸ்களும் இயக்கப்படுவதையும் அனைத்து டிரைவர்கள் மற்றும் கண்டக்டர்களுக்கு பணி மற்றும் ஊதியம் வழங்கப்படுவதையும் போக்குவரத்து கழகங்கள் உறுதி செய்ய வேண்டும். தொழிலாளர்களின் உரிமைகளை சுரண்டப்படுவதை தமிழக அரசு தடுத்து நிறுத்த வேண்டும். இவ்வாறு பார்த்திங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் பார்த்திங்கன்னா கோரிக்கையை வச்சிருக்காருங்க. பல கிராமங்களுக்கு பேருந்து நிறுத்தம். தென்காசி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா, தென்காசி ஆட்சியர் சொல்லியிருக்காங்க, கலெக்டர் சொல்லியிருக்காருங்க. மகளிர் இலவச பேருந்தால் போக்குவரத்து கழகத்தில் நஷ்டம். இதனால் பல கிராமப்புற பேருந்துகளை அரசு நிறுத்தியுள்ளது. உங்கள் பகுதிக்கான பேருந்து குறித்த வாய்ப்புகளை கேட்டு இயக்க நடவடிக்கை எடுக்கப்படும். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் பகுதியில் வாடியூரில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் துரை ரவிச்சந்திரன் பேச்சு. அதாவது பார்த்திங்கன்னா, இந்த இலவசத்தை கொடுத்துட்டு பார்த்திங்கன்னா, நிறைய ஓட்டுநர்களுக்கு வேலையை காணும், டிரைவருக்கு வேலையை காணும், ஒரு பக்கம் பஸ்ஸெல்லாம் நிறுத்தி விட்டாங்க அப்படின்னு அங்கங்கே பார்த்திங்கன்னா நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்குங்க. ஆனால் இந்த அரசாங்கம் எதையுமே ஒன்றும் கண்டுக்கவில்லை அப்படின்ட்டு அனைவரும் பார்த்திங்கன்னா, அன்புமணி ராமதாஸ் கூட இதை அரசு உடனடியாக பார்த்திங்கன்னா தக்க பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.